Hi, Challam, வணக்கம். This is Maga exercise 3.4 நம்ம 19வது கணக்கு cos of alpha minus beta plus cos of beta minus gamma plus cos of gamma minus alpha equal to minus 3/2 எனில் cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 என காண்பின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை விரிவாக்கம் பண்ணி போட்டுக்கலாம். cos a minus b ஃபார்ம்னா சாமி காசுனா மாறாது. ஸோ cos alpha into cos beta இங்கே மாறாமல் வந்துச்சுன்னா குறி மாறிடும். ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. இது அதே மாதிரி எழுதுங்க சாமி. ப்ளஸ் காஸ் பீட்டா இன்ட்டு காஸ் காமா ப்ளஸ் சைன் பீட்டா இன்ட்டு சைன் காமா ப்ளஸ் காஸ் காமா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் sin gamma into sin alpha equal to minus 3/2. இப்போது இந்த வகுத்தலாக இருக்க ரெண்டு இந்த பக்கம் வச்சுனா நாவும் பெருக்கலாம் மாறும். ஸோ 1 2 3 4 5 6 உறுப்புகளுக்கும் இந்த ரெண்டு சொந்தம். ஸோ 2 இன்ட்டுன்னு போட்டுக்கலாமா? ஸோ 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா plus 2 into cos beta into cos alpha. ரெண்டும் சேர்ந்து ஒரே இது ஒன்று அர்த்தம் சாமி. ஒரே உறுப்பு நடுவில் பெருக்கிலோ வகுத்தில் வந்துச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரே உறுப்பு. ப்ளஸ் 2 into sin beta into sin gamma plus 2 into cos gamma into cos alpha plus 2 into sin gamma into sin alpha equal to minus 3. இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் வந்தான்னா 3 ஆகிடும், ப்ளஸ் 3 ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், காசெல்லாம் ஒன்றா எழுதிக்கிறேன், சைன்லாம் ஒன்றா எழுதுகிறேன். ஓகேவா? 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் பீட்டா இன்ட்டு காஸ் காமா ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் காமா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. தனித்தனி பிரித்து எழுதிக்கிறேன் சாமி. தனித்தனியாக இல்லை, அந்த பக்கம் ஒரே சைடாக எழுதுகிறேன். 2 இன்ட்டு சைன் பீட்டா இன்ட்டு சைன் காமா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் காமா இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் 3 அந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இந்த 3 நான் என்ன பிரிக்கிறேன்னா 1 + 1 + 1ன்னு பிரிக்கிறோம். 3 ஒன்றையும் கூட்டினா 3 தானே வரும். அந்த ஒன்றுக்கு என்ன பண்ணுறேன், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போது sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1, sin ஸ்கொயர் காமா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். அப்போ 3 1 வந்துச்சா 3 1 கூட்டுறேன். ஓகே சாமி. தீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா காமான்னு போடுறேன். ஸோ 2 இன்ட்டு அதில் இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 இல்லை சாமி. இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா என்ன பண்ணுறேன், இந்த இதுவுக்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சரி போட்டுக்கலாம், சாரி. ப்ளஸ் இது எல்லாமே அப்படி தான் சாமி வரும், எல்லாம் அப்படி தான் வரும். இது ப்ளஸ் 3க்கு மட்டும் என்ன போட போகிறோம் பாருங்கள். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா இன் ப்ளஸ் sin ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு முன்னாடி இருக்குது 0 இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் எடுத்துகிட்டு போய் இது கூட வச்சுக்கிறேன். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா. இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. என்ன ஃபார்முலா இங்கே இருக்கிற மாதிரி சாமி. a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. அப்போ இது மாதிரி வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணோம், a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா இருக்குது. ஓகே சாமி. அப்போது நான் காசை தனியாக இது கூட எடுத்துகிட்டு போயிடுறேன் சாமி. ஒரு ஸ்டெப்பு நான் குறைக்கிறேன். அப்போ என்ன பண்ணோம், 2ab 2bc 2c இது இருக்கு இல்லையா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா த ஹோல் ஸ்கொயர்
அதே மாதிரி தான் சைனுக்கு வரும். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, சைன் ஸ்கொயர் பீட்டா, சைன் ஸ்கொயர் காமா. 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நல்லா பாருங்கள் சாமி, எப்போ 0 வரும்? ஒரு எண்ணோட அதனுடைய எதிரெண் கூட்டினா தான் 0 வரும். -3 இருக்குது, அதனுடைய எதிரெண் +3 கூட்டினா தான் என்ன வரும்? 0 வரும். அந்த 2 நம்பர் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும், ஆனால் குறி மாறி இருக்கணும். இது சாத்தியமானு பார்த்தா இல்லை. ஏன்? அடுக்குன்னா அடுக்கு 2. அப்போ அடுக்கு 2 வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக -3 இருந்துச்சுன்னா அடுக்கு ரெட்டப்படியாக தான் என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். அதனால் எண்களுக்கு சாத்தியமில்லை, இயல் எண்களுக்கு அதில் சாத்தியமில்லை. அப்போ யார் மட்டும் வருவாங்கன்னா 0வாக இருந்தால் மட்டும்தான் இது என்ன வரும்? 0 வரும். எப்போ ஒரு எண்ணோட இது ஒரு எண்ணையும் அந்த எண்ணெய் கூட்டினா 0ன்னு அர்த்தம்? அந்த எண்ணையும் அதனுடைய கூட்டல் எதிரென்னு சொன்னோம் இல்லையா, அதையும் போட்டால் மட்டும்தான் என்ன வரும்? 0 வரும். ஆனால் இதில் அதை போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயல் எண்களுக்கு சாத்தியமில்லை. ஒன்றுலேருந்து எந்த எண் போட்டாலும் சாத்தியமில்லை. ஏன்னா அடுக்கு 2ன்னு இருக்குது. அதனால் இதனுடைய மதிப்பு கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும்? இது ஃபுல்லாக 0 தான் இருக்கணும். 0 ஸ்கொயர் 0, 0 ஸ்கொயர் 0 தான் என்ன பண்ணும்? 0ன்னு வரும். திஸ் இம்ப்ளாய்ஸ் இதுவும் எப்படி இருக்குது சாமி? சமமாக இருக்கணும். அதுதான் விஷயம். இதுவும் இது எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். ஸோ அதான் கேட்டிருக்காங்க. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா. அது சமமாக தான் இருக்கணும். ஆனால் என்னவாக இருக்கணும்? அது 0வாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஏன்னா 1ன்னு போட்டால் 1 ஸ்கொயர் 1. இங்கே என்ன வரும்? -1 வந்தால் மட்டும்தான் 0ன்னு வரும். அப்போ -1 ஸ்கொயர்னா தான் வரும், +1 தான் வரும். ஏன்? அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் கிடைக்கும், மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் கிடைக்கும். அப்போ 0 ஆகும்போது மட்டும்தான் சாத்தியம். இதை தான் நிரூபிக்க சொன்னாங்க, நிரூபித்தாச்சு. என்ஸ் ப்ரூவ்டு. ஓகே சாமி, தேங்க்யூ. சலோ.